ஹலோ நண்பா, நான் தான் அங்கே மிக்ஸ்அப் தமிழ் கோஜு சாட்ரோ திரும்ப வர போகிறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த பேனலில் கோஜு சாட்ரோ மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேஸாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க அந்த ஷேடோ, ஆனால் அது கோஜு சாட்ரோ தான் சொல்கிறாங்க. அதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, அவன் இருக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், சுகுணா கையால் இறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகுணா கூட சொல்கிறான், என்னால் அந்த கண்ணை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஐன்னு சொன்னாலே ஜுஜுட்சு கைசெல்லாம் ஐன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 6 ஐஸ் தான். அதுவும் கோஜு சாட்ரோ தான், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோஜு சாட்ரோ தான் அந்த ஜெனரேஷனே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். சுகுணாக்கே டஃப் கொடுத்து பேட்டில் பண்ணியிருப்பான். அவன் எப்படி ரிவ்யூ ஆகி வந்தான்னு சொல்கிறாங்கன்னா, அவனோட டோஜியோட போது டோஜி வந்து கோஜுவை கொண்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கோஜு ரிவ்யூ ஆகி வந்திருப்பான். அவனோட ரைட் ஐ மட்டும் ஃபேடாக இருக்கும். அதே தான் சுகுணாவோட பேட்டில் பண்ணும்போதும் ரைட் ஐ ஃபேடாக இருக்கும். அவன் கடைசியாக சாகும் போது அவன் ரைட் ஐ ஃபேடாகி தான் இருக்கும். அவன் பாண்டிங் ஹூப் போட்டு அவன் திரும்ப வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கோஜுவோட தம்பி சிப்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. கோஜுக்கு வந்து தம்பி இருக்கிறதா எந்த இடத்துலையுமே மென்ஷனும் பண்ணல, தம்பி இருக்கவும் இருக்காது கண்டிப்பாக. இன்னொன்று தியரி, சுகுணா கடைசி தருவாயில் இருக்கான், இறக்குற தருவாய் இருக்கிறனால அவன் ஸ்பிரிட்டை பார்க்குறான். அது ஏன் கோஜோட ஸ்பெஷலாக? ஏன்னா கோஜு மட்டும்தான் சுகுணாக்கு அதிகமாக டஃப் விட்டு பேட்டில் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கோஜு திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்தானா யூஜி பண்ணதுக்கு வேலையே இல்லை, ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்கும். ஆனால் கோஜு வந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடுறேன்னா பாருங்கள்.